வணக்கம் பவித்ரா. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழை மற்றும் பெருவெள்ளத்தின் காரணமாக ஏரல் பகுதிக்கு செல்லவிருந்த முக்கிய பிரதான சாலையான தாம்போதி பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. இந்த நிலையில் இந்த பாலத்தின் மீது சுமார் 4 அடி உயரம் வரை தண்ணீரானது சீறி பாய்ந்து சென்றது. இந்த நிலையில் அந்த பகுதிகளுக்கு ஏரல் மற்றும் சாயர்புரம் பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த தாம்போதி பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். ஆனால் இந்த பாலத்தில் வெள்ளம் கடந்த 3 நாட்களாக சென்று கொண்டிருந்ததால் இந்த பாலத்தை கடந்து செல்ல முடியாமல் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. இதனால் சுமார் 20 கிலோமீட்டர் சுற்றி மாற்று பாதையில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சென்று வந்தனர். இந்த நிலையில் தற்போது இன்று தாமிரபரணி ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு பகுதியில் தண்ணீர் வரத்து குறைந்தது. இன்று 12,000 கன அடி தண்ணீர் மட்டுமே வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தாம்போதி பாலத்தில் அந்த தண்ணீரின் வேகம் குறைந்து பாலத்தில் தண்ணீர் முற்றிலுமாக வடிந்தது. எனினும் பாலத்தின் நடுவே தண்ணீரின் வேகம் காரணமாக மிகப்பெரிய ஓட்டை ஒன்று விழுந்துள்ளது. இந்த ஓட்டையில் சரி செய்த பின்புதான் போக்குவரத்து தொடங்கும் என கூறப்பட்டு வரும் நிலையில் தற்போது இன்று 4வது நாட்களாக அந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. எனவே அந்த பகுதிகளுக்கு இன்னும் அந்த செல்லக்கூடிய பொதுமக்கள் மாற்றுப்பாதையில் தான் செல்ல வேண்டிய ஒரு அவலம் ஏற்பட்டுள்ளது. பவித்ரா.